வாட்டர் கலரில் பிளாக்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு பலவிதமான ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நம்ம இங்கே 3 ஈஸி மெத்தடில் எப்படி பிளாக் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மெத்தடில் பர்ன்ட் அம்பர் கலரையும் அல்ட்ராமெரைன் ப்ளூ கலரையும் சரிசமமாக எடுத்துக்கிட்டு அதை நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு பிளாக் கிடைக்கும். சரிங்க, இந்த பிளாக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேப்பரில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். என்னோடய ப்ரஷில் கொஞ்சம் தண்ணி எக்ஸஸாக இருந்தனால இது ஒரு கிரே ஷேடாக க்ரியேட் ஆகிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு ரிச்சான பிளாக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிக்மெண்ட் நிறையாவும் தண்ணி கம்மியாகவும் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிச்சான பிளாக் கிடைக்குங்க. செகண்ட் மெத்தடில் நம்ம ப்ரைமரி கலர்ஸை யூஸ் பண்ணி பிளாக் க்ரியேட் பண்ண போகிறோங்க. ப்ரைமரி கலர்ஸ் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், ரெட், எல்லோ, ப்ளூ. இந்த 3 கலரையும் மிக்ஸ் பண்ணால் நமக்கு பிளாக் கிடைக்குங்க. நம்ம யூஸ் பண்ணுற பேன் செட் பார்த்திங்கன்னா செனிலியர் பிராண்டோட மினி பேன் செட். இதில் ஃப்ரெஞ்ச் வெர்மிலியன், அல்ட்ராமெரைன் ப்ளூ, சாப் க்ரீன் இந்த 3 கலர்ஸையும் மிக்ஸ் பண்ணி நம்ம பிளாக் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கலர் இன்னுமே நல்லா டார்க்காக இருக்குது. ஸோ இதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா டார்க்காக எனக்கு வேணும் அப்படின்ட்டு இன்னுமே பிக்மெண்ட்டை நிறையா ஆட் பண்ணி தண்ணியை கம்மியாக வச்சு மறுபடியும் இந்த ப்ரைமரி கலர்ஸை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப டார்க்காக இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் அரைஸ் ஆகிருக்கலாம், ப்ரைமரி கலர்ஸுங்கிறது ரெட், ப்ளூ, எல்லோ, எதுக்கு இந்த பொண்ணு ரெட், ப்ளூ, க்ரீன் மிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு. அப்படி உங்களுக்கு அந்த கொஷின் அரைஸ் ஆயிருந்தா நிஜமாகவே நீங்கள் சூப்பராக வீடியோவை கவனமாக பார்த்துருக்கீங்க. ப்ளஸ் இது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான கொஷின். நம்ம யூஸ் பண்ணுற செனிலியர் பேன் செட்டில் வர ரெட் கலர், அதாவது ஃப்ரெஞ்ச் வெர்மிலியன், இந்த கலரில் ஆல்ரெடி கொஞ்சம் எல்லோ மிக்ஸ் ஆகி இருக்குங்க. அதே மாதிரி இந்த சாப் க்ரீன்லேயும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அதில் எல்லோ கண்டென்ட் இருக்குது. ஸோ அதனால தான் நான் ஃப்ரெஞ்ச் வெர்மிலியன், அல்ட்ராமெரைன் ப்ளூ, சாப் க்ரீன் இந்த 3 கலரையும் மிக்ஸ் பண்ணி சூப்பரான கிரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது தேர்ட் மெத்தடை பார்க்கலாம். இந்த தேர்ட் மெத்தட் ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட், அதை ஒரு ஹேக் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த தேர்ட் மெத்தடை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏன் நம்ம பேனில் வர பிளாக் இல்லை டியூப்பில் வர பிளாக்கை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம வாங்குகிற வாட்டர் கலர் பெயிண்ட் செட் இருக்குங்க இல்லையா, அதில் வர பிளாக் மோஸ்ட்லி நியூட்ரலாக தான் இருக்கும். ஸோ நியூட்ரல் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நான் இங்கே வார்ம் கலர், கூல் கலர் அதை பற்றி சொல்லியே ஆகணும். எப்போவுமே கலர்ஸை 2 விதமாக பிரிப்பாங்க. ஒன்று வார்ம் கலர், இன்னொன்று கூல் கலர். எதெல்லாம் வார்ம் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ, ஆரஞ்ச், ரெட் இதெல்லாம் வார்ம் கலர்ஸ். ப்ளூ, க்ரீன், பர்பிள் இதெல்லாம் கூல் கலர்ஸ். ஸோ ஒரு கலருங்கிறது எய்தர் வார்ம் கலராக இருக்கணும் இல்லைன்னா கூல் கலராக இருக்கணும். ஆனால் நம்ம நியூட்ரல் பிளாக் அப்படிங்கிறது வார்ம் அப்படியும் இல்லாமல் கூல் கலராகவும் இல்லாமல் அது ரெண்டுக்கும் நடுவில் நியூட்ரலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நியூட்ரல் கலர்ஸை யூஸ் பண்ணும்போது நம்ம பெயிண்டிங் ரொம்ப லைஃப்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் எப்பயுமே நம்மளே பிளாக் க்ரியேட் பண்ணோம். பேனில் இருக்கிற பிளாக் நியூட்ரலாக இருக்கிறதுனால நம்மளே பிளாக் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்க, நம்ம இப்போ வார்ம் கலர்ஸ், கூல் கலர்ஸ், நியூட்ரல் கலர் எல்லாம் பார்த்தோம். ஏன் நம்ம பிளாக்கை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அடுத்து நம்ம தேர்ட் மெத்தட், பிளாக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேர்ட் மெத்தடை பற்றி கன்டினியூ பண்ணலாங்க. இந்த தேர்ட் மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வாட்டர் கலர் செட்டில் வர பிளாக்கை யூஸ் பண்ணுறோம். அதுதான் நியூட்ரலாச்சே, அதுதான் யூஸ் பண்ணக்கூடாதே அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. ஆனால் இது ஒரு ஈஸி மெத்தட், அதுவும் ரொம்ப குயிக்காக பண்ணலாம்.
இந்த மெத்தடில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம நியூட்ரல் பிளாக்கை எடுத்துட்டு கொஞ்சமாக ப்ளூவை மிக்ஸ் பண்ணோன்னா அங்கே கிடைக்க போகிறது நமக்கு வந்து கூல் பிளாக். இல்லை நமக்கு வந்து வார்ம் பிளாக் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த நியூட்ரல் பிளாக்கை செட்டில் வர நியூட்ரல் பிளாக்கை எடுத்து கொஞ்சம் ரெட் இல்லைன்னா ப்ரௌன் ஆட் பண்ணிங்கன்னா அங்கே நமக்கு கிடைக்க போகிறது வந்து வார்ம் பிளாக். இதுதாங்க அந்த தேர்ட் ஈஸியான மெத்தட். இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். அது என்னென்னா, வேறு வேறு பிராண்டு வாட்டர் கலர்லேயே நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது. கேம்லின் இருக்குது, செனிலியர் இருக்குது, ப்ரைமா வாட்டர் கலர்ஸ் இருக்குது. இது மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பிராண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலருக்கும் வேறு வேறு நேம்ஸாக இருக்கும். இவன் ரெட்டுன்னு சொல்லுவான், அங்கே கிரிம்சன் ரெட்டுன்பான், இன்னொருத்தன் வெர்மிலியன் சொல்லுவான். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபர் ஆகும். அது வந்து கொஞ்சம் கூல் ரெட்டாக இருக்கும். ரெட்லே கூல் ரெட், வார்ம் ரெட் இருக்குது. அதை பற்றி ஒரு தனியாக ஒரு வீடியோ பண்ணலாங்க. இன்னும் டீப்பாக கலரை பற்றி அனலைஸ் பண்ணலாம். ஸோ நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு பிராண்டும் ஒரு கலருக்கு வேறு வேறு நேம் வச்சுருப்பாங்க. ப்ளஸ் அவங்க க்ரியேட் பண்ணுற அந்த கலரோட ஃபார்முலா வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் மாறும். ஸோ நம்ம வந்து என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறோமோ அந்த பர்ட்டிகுலர் பிராண்டோட கலர்ஸை வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். அப்படி பண்ணும்போது தான் அந்த கலரை பற்றி நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும். அந்த பிராண்டை வந்து நமக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஆகும். ஒரு பர்ட்டிகுலர் பிராண்டை யூஸ் பண்ணி அதில் இருக்கிற கலர்ஸை வச்சு நம்ம க்ரியேட் பண்ணுற பிளாக்கும் வேறு ஒரு பிராண்டோட கலர்ஸை யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணுற பிளாக்கும் கண்டிப்பாக சேமாக இருக்காதுங்க. ஒரு இது இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும், இன்னொரு இது பார்த்திங்கன்னா இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு பர்ட்டிகுலர் பிராண்டை ஃபிக்ஸ்டாக வச்சு அதையே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா அதோட ஃபெமிலியாரிட்டி வந்து நமக்கு அதிகமாகும். ஸோ நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இவ்வளோ பிக்மெண்ட் மிக்ஸ் பண்ணோன்னா இந்த கலர் வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ராக்டிஸ் ஆகி தெரிஞ்சிருங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வாட்டர் கலரில் ஒயிட் பிக்மெண்ட்டே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நம்ம ஒரு கலரை வந்து டல் பண்ணணும், ஒரு கலரை வந்து லைட் கலராக மாற்றணும் அப்படின்னா அக்ரைலிக்கில் வேணால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒயிட் கலர் அந்த கலரோட ஒயிட்டை மிக்ஸ் பண்ணி அந்த கலரோட இன்டென்சிட்டியை கம்மி பண்ணுவோம். ஆனால் வாட்டர் கலரில் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க. சப்போஸ் இப்போ வந்து எனக்கு வந்து பிளாக் இருக்குது, அதை நான் வந்து க்ரேயாக மாற்றணும் அப்படின்னா நான் அந்த பிளாக் பிக்மெண்ட்டை டைல்யூட் பண்ணணும். அதாவது அதில் வந்து தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த தண்ணி ஆட் பண்ணும்போது நம்ம க்ரேவை க்ரியேட் பண்ணிடலாம். இது இன்னும் சிம்பிளாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டார்க்கான நல்ல ரிச்சான பிளாக் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா பிக்மெண்ட் நிறையாவும் தண்ணி கம்மியாகவும் எடுத்துக்கணும். அதே நமக்கு வந்து டல்லான கலர் அதாவது க்ரே கலர் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா பிக்மெண்ட் கம்மியாகவும் தண்ணி நிறையாவும் எடுத்துக்கணும். ஸோ எவ்வளோ தண்ணி எடுக்கணும், எவ்வளோ பிக்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டண்ட்டான ப்ராக்டிஸ் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க. நம்ம இப்போ பண்ணுற பெயிண்டிங்கில் இந்த காகத்தோட பெயிண்டிங்கில் பார்த்திங்கன்னா அதோட கழுத்துக்கு கீழே வயிற்று பகுதியில் லைட் க்ரே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த க்ரே க்ரியேட் பண்ணும்போது நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் ரெட் கலரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது இந்த இந்த டிஃப்ரெண்ட்டான அந்த க்ரே கிடச்சிது. அதே மாதிரி அதோட இறகு பகுதியை பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ப்ளூ கொஞ்சம் அதிகம் பண்ணேன். நான் பிக்மெண்ட்டை வந்து கொஞ்சம் திக்காக கரைச்சிட்டு அதில் வந்து ப்ளூ கண்டென்ட்டை வந்து அதிகம் பண்ணேன். ஸோ அது கொஞ்சம் ப்ளூயிஷ் க்ரேவாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங்கில் வந்து பிளாக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த பிளாக்லே நிறைய ஷேட்ஸை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். க்ரே யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த க்ரேயில் ரெட் டிண்ட்டு இருக்குது. அதே மாதிரி அதோட ஃபெதர்ஸ்க்கு வந்து நல்ல டார்க் பிளாக்கு அதில் கொஞ்சம் ப்ளூவை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி
அது ஒரு வெரைட்டி ஆஃப் பிளாக்கை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் அதோட கால் பார்த்தீங்கன்னா, அங்கே ரொம்பவே டார்க்கான பிளாக் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரே கலர் தான். அதை வந்து பலவிதமா நம்ம வந்து யூஸ் பண்ணி ஒரு சப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம். நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் கலர் பேக்கில் வர்ற கலர்ஸை பேஸ் பண்ணி விதவிதமாக நம்ம பிளாக்கை க்ரியேட் பண்ணலாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு பிரைமரி கலர்ஸை யூஸ் பண்ணி பிளாக் க்ரியேட் பண்ணுறத பார்த்தோம். இன்னுமே பார்த்தீங்கன்னா, செகண்டரி கலர்ஸை யூஸ் பண்ணியும் பிளாக் க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸை யூஸ் பண்ணியும் பிளாக் க்ரியேட் பண்ணலாம். இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்னும் நிறையா கலர் தியரி பற்றி பார்க்கும்போது அப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வெட் ஆன் வெட் டெக்னிக் பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வெட் ஆன் ட்ரை அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அது ஒன்றும் பெரிய டெக்னிக்லாம் இல்லைங்க. நம்ம ஆல்ரெடி போஸ்டர் கலரில் யூஸ் பண்ணுற டெக்னிக் தான். அதாவது ட்ரையான பேப்பரில் வெட்டான பிக்மெண்ட்டை வைக்கிறது தான் வெட் ஆன் ட்ரை டெக்னிக். ஸோ இந்த பெயிண்டிங் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வெட் ஆன் ட்ரை டெக்னிக் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம யூஸ் பண்ணுற இந்த வாட்டர் கலர் செட்டில் வர பிளாக்குக்கு பேர் பெயிண்ட்ஸ் கிரே. அதாவது பெயிண்ட்ஸ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட். அவர் வந்து 18th செஞ்சுரியில் வாழ்ந்தவர். அவர் என்ன பண்ணுவாராம், அவர் செட்டில் இருக்கிற அந்த பெயிண்டிங் செட்டில் இருக்கிற பிளாக்கை யூஸ் பண்ணாமல் அவராக வந்து ப்ளூ, ரெட் இந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணி அவர் வந்து ஒரு யூனிக்கான பிளாக் க்ரியேட் பண்ணுவாராம். அந்த க்ரே ஷேடு க்ரியேட் பண்ணுவாராம். அது வந்து எல்லாரை விட தனித்துவமாக இருக்கிறனால அந்த காம்பினேஷனை யூஸ் பண்ணியே நம்ம பிராண்டில் வந்து பெயிண்ட்ஸ் கிரே அவர் நேம் வச்சே அந்த கலரை நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கலரை கூட நான் அப்படியே யூஸ் பண்ண மாட்டேங்க. ஏன்னா அந்த பெயிண்ட்ஸ் அவர் யூஸ் பண்ண அந்த கலர் வந்து நிஜமாகவே இந்த பிராண்ட் இருக்கிறவங்க கரெக்டாக காம்பினேஷனை யூஸ் பண்ணாங்களான்னு தெரியாது. ஸோ நம்மளே நம்ம பிளாக்கை மிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட்டான மெத்தட். இந்த பெயிண்டிங்காக நம்ம யூஸ் பண்ண பேன்செட் என்னென்னா செனிலியர் அக்வா மினி பேன்செட். அப்புறம் நம்ம 2 ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ப்ரஷ்ட்ரோவோட மாப் ப்ரஷ், இன்னொன்று வந்து சில்வர் லிமிட்டடோட பிளாக் வெல்வெட் ரவுண்ட் சைஸ் 8 ப்ரஷ். இந்த பெயிண்டிங்காக நம்ம யூஸ் பண்ண வாட்டர் கலர் பேப்பர் வந்து ஆர்டோ கேம்பேப் பேப்பர். இதோட லிங்க் எல்லாமே கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு தம்ஸ் அப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.